हाय फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन इनकी वीडियोவில் நம்ம தக்காளி ரசம் தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மிக்சர் ஜார்ல வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகு 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி லைட்டா கொரகரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே ஜார்ல 1 இன்ச் அளவு இஞ்சி 5-6 பல் பூண்டு 4 பச்சை மிளகாய் கொஞ்சமா வந்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்றும் பாதியுமாக இந்த மாதிரி அரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து பொரிய விடுங்க கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இதோட 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து அதோட சேர்த்து ஒரு வதக்கு வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட வந்து மேஷ் பண்ண தக்காளியை வந்து 4 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கையாலே வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் வந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ இதோட வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அந்த தக்காளியோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தூளியும் சேர்த்து திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதோட கரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் 2 கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க ரசம் வந்து எப்பயுமே அதிகமாக நம்ம கொதிக்க விடக்கூடாது ஓரங்களில் மட்டும் வந்து கொதித்து பபிள்ஸ் வந்துச்சுன்னா போதும் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஓரங்களில் நல்லா கொதித்து பபிள்ஸ் வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியை வந்து நறுக்கி மேலே தூவிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கார சாரமாக ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த தக்காளி ரசம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்